அடங்காய் வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீட்டு இதுவரை இங்கே கட்சி தலைவர் தொண்டர் என்று அப்படித்தான் இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் உங்கள் பிள்ளைகள். நான் ஒரு தலைவன் அல்ல. என்னை யாரும் தலைவர் என்று அழைக்கவே மாட்டார்கள். அண்ணன் என்று, சித்தப்பா என்று, பெரியப்பா என்று, மாமா என்று, மகனே என்று இப்படித்தான் என்னை அழைப்பார்கள். நான் நீண்ட காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற என் இனத்தின் விடுதலைக்கு போராட துடிக்கிற எண்ணற்ற தலைவர்களை உருவாக்குகிற ஒரு முதன்மை தொண்டன். 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டத்தில் ஒருவனாக நின்று கைதட்டிக் கொண்டிருந்தேன், ஏங்கி பார்த்து கொண்டிருந்தேன். இங்கே நின்றவர்கள் என் தலைவர்கள். இவர்கள் என் மொழி, என் இனம், என் மக்கள் நலம், என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி எல்லாவற்றையும் பாதுகாப்பார்கள். என் அடையாளங்களை பாதுகாப்பார்கள். என்னுடைய வேளாண்மையை பாதுகாப்பார்கள். இப்படி நம்பி நின்ற பிள்ளைகளில் நானும் ஒருவன். ஏமாற்றப்பட்ட இடத்தில்தான் ஆற்றல் பேரறிவியாக பெருக்கெடுத்து கொட்டும் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அப்படி ஏமாற்றப்பட்ட இடத்தில் இருந்து ஒரு பேரறிவியாக பெருக்கெடுத்து ஓடி வருகிற புரட்சிகர அரசியல் இயக்கம்தான் நாம் தமிழர் கட்சி. இது கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. உங்கள் முன்னால் நிற்கிற இந்த மகன் யார்? மந்திரி மகன் அல்ல, அப்பன் முதலமைச்சர் அல்ல, சாதி சொல்லி வந்தவன் அல்ல, சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு வந்தவன், சாதி வெறியோடு வந்தவன் அல்ல, மதம் சொல்லி வந்தவன் அல்ல, புனிதமான மானித நேயத்தை தூக்கி சுமந்து வந்தவன். ஏன் நாங்கள் மனித நேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர்கள். எங்கள் கூட்டம், இந்த இனம் உலகத்தில் மிகவும் மாண்புமிக்க ஒரு பேரினம். எல்லாரும் மனித நேயம் பேசிக் கொண்டிருந்த போது நாங்கள் உயிர்மை நேயம் பேசினோம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று என்னுடைய வேதம் கற்பித்தது. பகுத்துண்டு பல் உறவுகள் என்று சொல்லவில்லை, பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று போதித்தது. ஒருவன் வந்தான், காக்கை குருவி எங்கள் சாதி என்றான், நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றான். என் முன்னவன் வந்தான், வள்ளலார் என்கிற பெருந்தகை, வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றான். எங்கள் முன்னவன் மணிநிதி சோழன் என்று ஒருவன் இருந்தான். தன் மகன் மாட்டு கண்ணுக்குட்டியை தேர்காலில் ஏற்றி கொண்டு விட்டான். ஆராய்ச்சி மணியை, அரண்மனை வாசலில் தொங்கிய ஆராய்ச்சி மணியை மாடு அடித்தவுடன் மாட்டுக்கும் நீதி சொல்ல வேண்டும் என்று ஒரே மகனை அதே தேர்காலில் ஏற்றிக் கொண்டான். இது கற்பனையாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், ஆனால் மேலோங்கி நிற்பது என் முன்னவனின் உயிர்மை நேயம். தமிழ் இலக்கியத்திலே புறப்பொருள் வெண்பாமலை இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகள் படிக்கணும். அதுல
7 வள்ளல்கள் இருக்கிறாங்க நம்ம இனத்தின் முன்னோர்கள். ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் அவனே வள்ளலாக இருந்தது உலகத்தில் எவனுக்கும் இல்லை, நம்ம இனத்தில் தான். அந்த வள்ளலின் வாரிசு தான் இன்றைக்கு அரைப்படி அரிசிக்கு அரைக்குள்ள சர்க்கரைக்கும் கையேந்தி நிற்குது. இதிலே வள்ளலிலே சிறந்த வள்ளல் யார்? கேட்டு கொடுக்கிற எல்லோரும் வள்ளல் தான், கொடைதான், அது கொடைதான். ஆனால் கேட்கும் போது ஒருவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். அண்ணா பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று கேட்கிற இடத்தில் அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். அதனால் கேட்டு கொடுக்கிற கொடை சிறந்த கொடை அல்ல, கேட்காமல் கொடுக்கிற கொடை சிறந்த கொடைதான். ஆனால் அதுவும் சிறந்த கொடை அல்ல. ஒருவனை பார்க்கிறோம், முகம் வாடி இருக்கிறது, பசித்திருக்கிறாய் என்று நினைக்கிறேன், சாப்பிடு என்று சாப்பாடு போடுவது கொடைதான். ஆனால் அதை விட சிறந்த கொடை ஒன்று, அதுதான் கேட்கும் திறனற்ற உயிருக்கு கொடுக்கிற கொடை. அந்த கொடை எங்கள் மூதாதை பாரி முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தியது. முல்லை கொடி எனக்கு தேரை விட்டு விட்டு போ என்று சொல்லவில்லை. பேகன் என் பாட்டன் மயிலுக்கு போர்வையை போர்த்தியது, மயில் எனக்கு போர்வை தா என்று கேட்கல, கேட்கும் திறனற்ற உயிருக்கு கொடுத்தான். தெரியும், எல்லாருக்கும் தெரியும், குளிர் அடிக்கும் போதுதான் மயில் தோகையை விரித்து ஆடும். போர்வையை போத்துவது ஒரு பைத்தியக்காரத்தனம், மடத்தனம் தெரியும். ஆனால் மேலோங்கி நிற்பது என் முன்னவனின் உயிர்மை நேயம் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் தழுவி நேசித்து நின்ற பரம்பரை நாங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று என் மண்ணில் பிறந்த கனியன் பூங்குன்றன் உலகம் தழுவி நேசித்து நின்றான். அந்த பரம்பரையில் வந்த பிள்ளைகள் இன்றைக்கு பஞ்ச பராரிகளாக நின்று கொண்டிருக்கிறோம். வேட்டி சேலைக்கு கையேந்தி நிற்கிறோம், காலம்புறா உழைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம். எங்களுக்கென்று ஒரே ஒரு பண்டிகை தான், எங்களுக்கென்று ஒரே ஒரு திருவிழா தான், தமிழ் தேசிய திருவிழா பொங்கல். அந்த பொங்கலுக்கு 1 கிலோ அரிசியும் 1 கிலோ வெல்லமும் 1 முளை கரும்பும் வாங்க வக்கற்ற நிற்கிறோம். 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்த திமுக அதிமுக பொங்கல் வரும்போது எங்கள் மானத்திற்கு தன்மானத்திற்கு ஒரு பொங்கலை வைப்பாங்க பாருங்க. 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெல்லம், 1 முளை கரும்பு, 1 முளை கயிறு தூக்குல தொங்கு. நான் கேவலப்பட்டு 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்து எங்க ஆத்தாவுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபாய் சம்பாதிக்க வக்கற்ற நிலையில் நிறுத்தியவர்கள் இந்த திமுக அதிமுக. எவன் சரி, யார் சரி? காங்கிரஸ் விடுதலை பெற்ற இந்தியாவை 50 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட காங்கிரஸ் ஒரே ஒரு நல்லது ஒன்னு, எல்லா வளங்களையும் வைத்துக் கொண்டு 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்வது ஏன்? பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு இந்த நாட்டிலே உறங்கச் செல்கிறார்கள் ஏன்? ஏன் பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் வீதியில் நிற்கிறார்கள் ஏன்? ஏன்? எல்லா வளங்களையும் வைத்துக் கொண்டு என் நாடு சோலைவனத்திலிருந்து பாலைவனத்திற்கு என் பிள்ளைகள் ஏன் வேலைக்கு தேடி அலைகிறார்கள் ஏன்? எதனால்? இந்த காங்கிரஸ் கட்சியால், இந்த பாரதிய ஜனதா கட்சியால் தமிழ்நாட்டுக்கு நடந்த ஒரே ஒரு நன்மை சொல்லு. நான் உன் மகனுக்கு நான் ஓட்டு கட்டு வரல, நீ எனக்கு போடாத. ஒரே ஒரு நன்மை சொல்லு, ஒரே ஒரு நன்மை. காங்கிரஸ் கட்சி பிஜேபியால இந்தியாவை யார் ஆள்றது? காங்கிரஸ் பிஜேபி, திமுக காங்கிரஸோட நிற்கும், அதிமுக பிஜேபியோட நிற்கும். தமிழ்நாட்டை யார் ஆள்றது? இந்த பிஜேபி திமுக அதிமுக நிற்கும், காங்கிரஸ் திமுகவோட நிற்கும். இவங்கள என்ன மாறுதல் கண்ட? என்ன கண்ட? மாநில உரிமை என்று பேசினார்கள். எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போனவன் காங்கிரஸ் பிஜேபி. கொடுத்து வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் திமுக அதிமுக. என்ன உரிமையை என்னரும் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, எந்த உரிமையை உனக்கென்று வைத்திருக்கிறாய்? கல்வி மானுட உரிமை, மாநில உரிமை. அதை எடுத்துக்கொண்டு போனது யார்? எடுத்துக்கொண்டு ஒரு இந்திய அதிகாரத்துக்கு கொண்டு போனது யார்? அம்மையார் இந்திரா காந்தி. கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்திருந்தது யார்? ஐயா கருணாநிதி. 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அவையிலே
அமைச்சராக இருந்த கட்சி இந்த திமுக. அப்போதாவது பேசி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்களா? உரிமையை இல்லை, இல்லை. அவன் சொல்றதான் படிக்கணும். அவன் ஒரு பாடத்திட்டத்தை வகுப்பான். என்னாச்சு தம்பி, என்னாச்சு? வழிவிடு, வா உள்ள வா, வா. அண்ணன் பேசும்போது நீ அங்க பேசிட்டு இருந்தீனா, இங்க வா, கொஞ்சம் தள்ளி நில்லு. இடையூறு செய், மக்களுக்கு இடையூறு செய்யாத. தள்ளி நில்லு, ஒண்ணு இல்ல, தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. நீ என்ன அண்ணனை பார்க்க வந்த கூட்டமா இல்ல அண்ணன் என்ன பேசுறேன்னு கேட்க வந்த கூட்டமா? நீ எதுக்கு? நீ உங்க அண்ணன் ரோடு சவா நடத்திக்கிட்டு இருக்கேன், பேசுறேன் பேசுறேன். யாருக்காக? உனக்காக, உனக்காக. நாம காசை வச்சு அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல, ஆக சிறந்த கருத்தை வைத்து அரசியல் செய்ய வந்தவர்கள். நாம் கோடிகளை கொட்டி அரசியல் செய்தவர்கள் அல்ல, உயர்ந்த கொள்கையை சிறந்த நோக்கத்தை முன்வைத்து அரசியல் செய்ய வந்தவர்கள். எந்த உரிமையை நமக்கு பாதுகாத்து வைத்தார்கள்? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்தது யார்? திமுக. காவிரி நதிநீர் உரிமையை பறித்தது யார்? காங்கிரஸ். 450 TMC தண்ணி வந்து கொண்டிருந்தது. கூடுதலாக வேண்டும் என்று வழக்கு தொடுத்தவர் அன்றைய முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கேரளா காங்கிரஸில், கேரளா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறது, ஆட்சி செய்கிற உயரத்தில். தமிழ்நாட்டில் துணை கட்சி இணை கட்சி ஆகிவிட்டது, கூட்டணியில் ஒரு கட்சி ஆகிவிட்டது தமிழ்நாட்டு அரசியல். அப்போ கர்நாடகாவில் ஆளுகிற அந்த உயரத்தை விட்டுவிடக் கூடாது, கர்நாடக மக்களினுடைய வெறுப்பை சம்பாதித்து விடக் கூடாது என்பதற்காக கர்நாடகாவுக்கு ஆதரவாக முடிவெடுத்து வழக்கை திரும்பி பெற சொல்ல, பதவியை 356 பயன்படுத்தி கலைத்து விடுவார்களோ என்று எண்ணி இவர்கள் வழக்கை திரும்ப பெற பிரச்சனைக்குரியதாக மாறி இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் காவிரி தண்ணீருக்கு நாம் போராடி போராடி பெற வேண்டிய நிலை இருக்கிறது. கேட்டாலும் அவன் தர மறுக்கிறான். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று கொக்கரிக்கிறார். எல்லா உரிமையும் இழக்க வைத்தவர்கள் இவர்கள், மொத்த வரியும் எடுத்து கொடுமையும் பறி கொடுத்தவர்கள் இவர்கள். இந்த நிலமெங்கும் நச்சாலைகளை நட்டவர்கள் காங்கிரஸ் பிஜேபி, நடுவதற்கு அனுமதித்தவர்கள் இந்த திமுக அதிமுக. சொல்லு, 850 மீனவனை இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொண்ட போது காங்கிரசின் கண்டனம், கவலை, வருத்தம், போராட்டம். சொல்லு, இந்த நிலத்தில் எந்த ஒரு மக்களின் பிரச்சனைக்கு காங்கிரஸ் களத்தில் நின்று போராடி இருக்கு? ஒன்னே ஒண்ணு சொல்லு. எந்த ஒரு பிரச்சனைக்கு உன் மகன் நின்று போராடல? ஒண்ணு சொல். ஒரு போராட்டம் சொல். நான் பங்கேற்காத மக்கள் போராட்டம் ஒண்ணு சொல். எல்லா போராட்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் திணித்தவர்கள் இவர்கள். பிரச்சனைகளை நமக்கு தந்தவர்கள் ஒரு பக்கம் கூட்டணி வைத்து, பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்த பிள்ளைகள் இந்த பக்கம். என் அன்பு சொந்தங்கள், நீங்கள் இப்போது எந்த பக்கம் என்பதுதான் இந்த தேர்தலில் இருக்கிறது. எந்த ஒரு போராட்டத்துக்கு இங்க போட்டி போடுற கட்சி இருக்குல்ல, இத்தனை கட்சி கூட்டணி வைத்து ஏதாவது ஒரு கட்சி மக்களின் பிரச்சனைக்கு நின்றுக்கா? விளைநிலங்களை சிப்காடு தொழிற்சாலை அமைக்க பறிக்கிறான், போராடி இருக்கான. ஏன் பறிக்கிறவனே வந்தான்? எதுக்கு? துப்புரவு பணியாளர், இல்ல ஆசிரியர் பெருமக்கள், இல்ல செவிலியர்கள், இல்ல மருத்துவர்கள், இல்ல மகளிர் சுய உதவி குழு, விவசாயிகள் போராட்டம், விளைவ சென்னல்ல கொள்முதல் செய்து குடோன்ல சேமிப்பு கிடங்குல சேமி என்ற வீதியில் நின்று போராடினா ஏதாவது எந்த போராட்டத்துக்காவது இந்த காங்கிரஸ் கட்சி இவன் யாராவது ஒருத்தன் நிக்க மாட்டான். உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவனுக்கு தொடர்ந்து நீ வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்து விட்டாய். அதுதான் பிரச்சனை. ஆழ்ந்து கவனி. ஆட்சி முடியும் போது என்ன பிரச்சனை என்று கேட்க வருவார்கள். ஒரு குழு அமைத்து என்ன பிரச்சனை. அப்ப 5 ஆண்டு காலம் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியாமல் ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்களா என்று கேட்டால் என்ன பதில் இருக்குது? அப்ப என்ன பிரச்சனை என்றால் நமக்கு ஒரே ஒரு பதில் தான், எங்களுக்கு பிரச்சனையே நீங்க தான். உங்களை காலி பண்ணுவதுதான் ஒரே தீர்வு. இது பிரச்சனை. திருப்பி இப்ப புதுசா உங்கள் கனவு என்ன? உங்கள் கனவு
உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரே கனவு தான், உங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி இந்த திராவிட ஆட்சி 2.0 இந்த திராவிட மாடலை பழைய காயிலாங்கடையில் தூக்கி போடணும். உனக்கு கற்ற அறிவு, கற்ற கல்வி பயன்படுதா? பயன்படுதா? பயன்படல, பயன்படல. நீ, நான் ஒண்ணு கேட்கிறேன், என் பெற்றோர்கள்ட்ட கேட்கிறேன், என் உடன் பிறந்தார்கிட்ட கேட்கிறேன், எது ஒன்றிலுமே நீ நல்லது தானே தேர்வு செய்யற. உனக்கு பொண்ணு வாக்க போனா நல்ல பொண்ணு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை வாக்க போனா அருமையான பையன், நல்ல பொண்ணு, நல்ல மாப்பிள்ளை. கடியாரம் வாங்க போனா நல்ல கடியாரம், சாப்பிட போனா நல்ல சாப்பாடு, நல்ல ஹோட்டல். அப்ப துணி வாங்க போனா நல்ல சட்டை, அருமையான சட்டை. 6 மாசம் போட்டு கிழிக்கிற சட்டையே நல்ல சட்டையா இருக்கணும். ஒரே சட்டை வாங்குற 9 சட்டையை பார்க்கறது. சேலை 6 மாசம் கட்டி கிழிக்கிற சேலை 60 சேலையை புரட்டுறது. நல்ல சேலை, நல்ல சேலை, எல்லாத்துலயும் நல்லது. ஆனா நாட்டை ஆள்ற தலைவன்ல மட்டும் தற்குறி, தருதலை, திருட்டு பைய, முள்ள மாதிரி, முடிச்சடிக்கு, அயோக்கிய பைய, ஏமாத்துறவன். அதுல எங்க போகுது? அதுல எங்க போகுது? எங்க போகுது? வாக்கு என்பது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதம், வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக தூக்கணும். எது அநீதி? இது அநீதி. எப்படி அநீதி? ஆசிரியர் வீதியில் நிக்கலாம், சம்பளம் கொடுன்னு 100 கோடி செலவு கொடுத்தா போதும், 100 கோடியில அதை தீர்த்திடலாம். ஆனால் 6800 கோடியில் வங்கி கணக்கில் 5000 போடுகிறோம் என்று போட்டது அநீதி, வாக்கை பறிக்கிற அநீதி. ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை என்று பேசுகிறார்களே பெருமக்களே, அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள், அதிகாரத்தில் இருந்தார்கள், கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்தார்கள். உங்கள் மகனும் இதே ஜனநாயகத்தில் தேர்தல் களத்தில் நிற்கிறேன், என்னிடத்தில் ஒன்றுமில்லை. 5000 8000 டோக்கன் கொடுக்க காசு இல்லை, 10,000 டோக்கன் கொடுக்க காசு இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுக்க காசு இல்லை. இவர்களெல்லாம் இலவசம் அறிவிக்கிறார்கள். அப்போ ஜனநாயகத்தில் எங்கே சம வாய்ப்பு? அதிகாரத்தில் இருந்த ஐயா ஸ்டாலின் ஒவ்வொரு 1 கோடியே 31 லட்சம் வங்கி கணக்கிலே மக்கள் காசை எடுத்து டாக்குன்னு 5000 ரூபாய் போட்டீங்க, உங்க வாக்கை உறுதி செய்றீங்க. நான் என்ன செய்யறது? எங்கே இருக்கிறது ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை? இது ஜனநாயக படுகொலை இல்லையா? ஒரு நாட்டின் தலைவனே ஜனநாயகத்தை கொலை பண்ணினார், மக்களாட்சி தத்துவத்தை தகர்த்தான். சாதாரண மகன் இங்கிருந்து ஒருவன் எப்படி இந்த மண்ணுக்கு தலைவன் வருவான்? இந்த கூட்டத்தில் எவன் வருவான்? எவன் வருவான்? அப்பன் மந்திரியா இருக்கணும், மந்திரி மகன் எம்பியா இருக்கணும், அப்பன் அமைச்சரா இருந்தா அவன் மகன் எம்எல்ஏவா இருக்கணும். அப்ப ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்களுக்கான அதிகாரம் எங்கே? பாட்டாளி வர்க்கத்துக்கான அரசியல் எங்கே? அதிகாரம் எங்கே? அப்ப ஜனநாயகம் என்பது எங்கே? ஜனங்களின் ஆட்சி என்பது எங்கே? மக்களுக்கான அதிகாரம் என்பது எங்கே? எங்கே இருக்கும்? எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? உன் மகன் வென்றால் அன்றிலிருந்து ஜனநாயகம் இருக்கும், மக்களுக்கான அதிகாரம். இதுக்கு முன்னாடி வென்று போன ஐயா மாங்குடி சட்டமன்ற உறுப்பினர் தானே, சட்டமன்ற உறுப்பினர் தானே. காரைக்குடி தொகுதி மக்களின் பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒன்று சட்டசபையில் பதிவு பண்ணது. அதை சொல்லு, போடு. கையை எடுத்து வாயை பொத்திக்கிட்டு உட்கார்றதுக்கு இல்லடா உன் ஓட்டு. கையில நீ போட்டு அந்த கையை எடுத்து சட்டசபையில் அவருடைய ரோல் என்ன? நீ தேர்வு பண்ணி அனுப்பினியே, மகத்தான பெருந்தலைவர், இந்த மண்ணின் மகன், மாண்புமிக்க ஐயா ப. சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் இந்திய நாடாளுமன்றத்தில் எழுப்பிய முழக்கம் என்ன சொல்லு. என்னை பத்திரிகைக்காரர்கள், காரைக்குடியில் இருக்கிற மக்களின் பிரச்சனையை நீங்கள் என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள்? அது ஒரே தீர்வு தான், ஏற்கனவே இருந்தவனை தோக்கடிக்கிறது ஒண்ணுதான் ஒரே தீர்வு. இத்தனை நாளத்துக்கு ஓட்ட போட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தவங்கள என் மக்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கான்னு சொல்ல வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நான் இப்பதானே வாரேன், அப்ப பிரச்சனை இருக்கு முன்னாடி இருந்தவன தீர்த்திருக்கணும். இப்ப வரும்போது எப்படி தீப்பாய் கொடுத்து பாரு, எப்படி தீக்கிறேன். இது என்ன? இங்க முன்னாடி நிக்கிற மையன்
காரைக்குடி மக்களுக்கான பிரச்சனை தீர்க்க வந்தவன் நினைக்கிறியா? ஒட்டுமொத்த உலக தமிழ் பேரினத்தின் தீர்வு பிரச்சனை தீர்க்க வந்த மகன். வரலாறு திரும்பி பாரு. உலக வரலாற்றுல, உலக அரசியல் வரலாற்றுல, இப்ப இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றுல, இல்ல தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு பாரு. ஏதாவது ஒரு கட்சி தோற்ற பிறகு மறுபடி உற்சாகமா தேர்தலை சந்திச்சிருக்கா பத்தியா? 2016 போட்டியிட போகும்போது எல்லா கட்சிகளும் சொல்லுது 234 நிக்க 234 வெறிச்சிமா வச்சிருக்கா. அப்படியா? எப்படி போட்டோம்? 234 போட்டோம். 4.5 லட்சம் வாக்கு. 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின கட்சி ஒன்னு கரைஞ்சிருக்கும், இல்ல களைஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு கரைஞ்சிருக்கும். ஆனா சலிக்கல, தோல்வியா கருதல. தோல்வி நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிக்கிறோம்? தோல்வி அல்ல, அது வெற்றியின் தாய். தோல்வியும் வறுமையும் சிறந்த பல்கலைக்கழகங்கள். அது கற்றுக் கொடுக்காத பாடமே கிடையாது. அப்ப என்ன பண்ணோம்? தோல்வி சொல்லுது. என்ன சொல்லுது? தோல்வி என்ன சொல்லுது? என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தில்லைங்க. அடுத்து கற்பிக்கிறது எது? விழிப்பதற்காகவே உறக்கம், எழுவதற்காகவே வீழ்ச்சி. அறிவி விழுதுல எழுவதற்காகவே வீழ்ச்சி, வெல்வதற்காகவே தோல்வி. அப்ப படிச்சோம், மறுபடி வந்தோம். 2019 இந்தியாவை யார் ஆள்றது? போட்டி போட்டோம். எத்தனை? 18 லட்சம் வாக்கு. 4.5 லட்சம் இருக்கு, 18 லட்சம் இருக்கு. வேறு வாக்கு வளர்கிறது. ஆனாலும் தேர்தலில் தோற்றோம். மறுபடி 21 போட்டி. அதே 234, 117 பெண்ணு, 117 ஆணு, எல்லாம் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வாய்ப்பு. போட்டி போட்டா 30 லட்சம் வாக்கு. 3வது வி கட்சி திமுக, அதிமுக. அடுத்து யாரானா NTK, நாம் தமிழர் வந்தா. பாரு தேர்தலில் வெல்லல, வாக்கு வளர்கிறது, கட்சி வளர்கிறது. யாரு? ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்கல, சாதி சொல்லல, மதம் சொல்லல, சாராயம் கொடுக்கல, பணம் கொடுக்கல. யார் ஓட்டா? நம்மை பெற்ற தாய் தந்தையர்கள், நம்ம உடன் பிறந்தவர்கள். மாற்றத்தை வேண்டும், நல்ல அரசியல், நல்லாட்சி வேண்டும் என்ற தன்மானமிக்க தமிழ் மக்கள் ஓட்டான். இங்க நிக்கிறவே வேணும் மந்திரி மகன்ல, சீமா பெரிய ஜமீன் திவான் இல்ல, அவங்க அப்ப 5 முதலமைச்சரா இருந்தவன் இல்ல, அவன் பேரனும் இல்ல, சாதி கட்சி ஆரம்பிச்சு வந்தவனும் இல்ல, ஒரு கட்சியிலிருந்து பிரிச்சு வந்தவன் இல்ல. எங்கிருந்து வந்தான்? லட்சக்கணக்கா இனம் செத்த இடத்துல பிணத்துக்கு இடையில பிரசவிக்கப்பட்டு வந்தான். எங்கிருந்தான்? கண்ணீரும் ரத்தத்திலும் கருவாய் வந்தான். எப்படி வளர்ந்தான்? செத்து விழுந்த பிணத்தை கட்டி கதி ஆளுத என் அக்கா, தங்கச்சி, என் சித்தப்பன், பெரியப்பன், என் அண்ணன் தம்பியின் ஓலம் ஒப்பாரி கதறடி கேட்டு வந்தான். சமரசம் இல்லாத வெறியோடு வந்தான். நெஞ்ச முழுக்க கனத்த இதயத்தோடும் காயத்தோடு வந்தான். கத்துனான், ஆவேசமாக தன் ஆற்றலை போறான் எடுத்து கத்துனான். கத்தி இன்னைக்கு இந்தியாவை யார் ஆள்றது? 24 தேர்தல்ல நான் போட்டியில இல்ல. ஐ ஆம் நாட் அ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். நான் இல்ல. அது 4 போட்டி, அதுல 4வது போட்டி நான். 3 பேரு பெரிய கூட்டணி, நோட்டணி. நான் வடிவேல் என் பங்காளி சொன்ன மாதிரி வேற ஒன்னும் இல்ல. அதேதான், அதே 20 பெண்கள், 20 ஆண்கள், எல்லாம் புதுசு படிச்ச பிள்ளைய போட்டான். 36 லட்சம் வாக்கு. தோற்றம். நீ யோசிச்சு பாரு, 4 முறை தேர்தல்ல தோற்ற ஒரு கட்சி 5வது முறையும் தனிச்சு களத்துல நிக்குதுன்னா யாராவது நிக்குமா? நாங்க பெரிய கட்சி, நாங்க சூப்பர் ஆட்சி மாடல். 22 கட்சி கூட்டம். நாங்க பெரிய கட்சி,
ஏடிஎம்கே அது ஒரு 15. புரியுதா? புதுசா வந்தவர். ஆமா, நீங்க 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 உங்களுக்கு நீங்க நிக்கிறீங்களா? வாங்க வாங்க. நீங்க நீங்க பல துணிகளை எடுத்து ஒட்டு போட்டு தச்சு ஒரே துணியில சட்டை தச்சு போட்டவன் நான் மட்டும். அப்புறம் பாரு, இப்ப பாரு நம்ம வேலை செய்யற பாரு, தோற்று 4 முறை தோற்ற கட்சிக்கார மாதிரி நம்ம இருக்கோமா? ரியல் கான்பிடன்ட் இதான்டா கான்பிடன்ட். ஏன் ஏன் ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நான் என் மண்ணை என் மக்களை முழுமையாக நேசிக்கிறேன், காதலிக்கிறேன், நம்புகிறேன். அதனால களத்தில் நிற்கிறேன். நான் தோற்றேன் யாரிடத்திலே? என் அப்பன் அத்தாவிடத்திலே. நாங்கள் தோற்றோம் யாரிடத்திலே? எங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி இடத்திலே. அதனால எனக்கு ஒண்ணு சிறுமை இல்லை. என் தோல்வி இல்லை, என் மக்களின் தோல்வி, என் சொந்தங்களின் தோல்வி. அவர்கள் காங்கிரஸை வெல்ல வைத்தார்கள், தோற்றார்கள். திமுகவை வெல்ல வைத்தார்கள், என் மக்கள் தோற்றார்கள். அதிமுக வெல்ல வைத்தார்கள், அவர்கள் தோற்றார்கள். எங்களுக்கு ஒரு கனவு உண்டு என் சொந்தங்களே, எங்களுக்கு ஒரு கனவு. என் கனவு வழி நடத்தி நான் செல்கிறேன், என் கால்கள் வழி நடத்தி இல்லை. என் கனவு மகத்தானது, மிக மகத்தானது. உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை தமிழ்நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்ற மகத்தான கனவு. அந்த கனவு என்னதில்லை, என் முன்னவர்களுடையது. என் முன்னவன் குடிதலி கோல வச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகுகிறான். பெற்ற தாய் பிள்ளைகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்வது போல ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சன் மன்னன் குடிகளுக்கு நாட்டு மக்களுக்கு சேவை செய்தானால், தேவையானதை அறிந்து சேவை செய்தானால் உலகம் அவனை போற்றி தொழுங்கிறான். அப்படி ஒரு ஆட்சி. உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, அப்படி ஒரு நாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிலர காடு உடையதாரன். மணி நீரும் இல்லை, மண்ணும் இல்லை, மலையும் இல்லை. அது உருவா அடி ஒட்டக்கூடாது, காக்கணும் காக்கணும். தூங்காமை துணி உடைமை கல்வியும் என்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும்? இறைவனை போல இருக்கணும். என் சாதிக்கு நான் செய்யணும், என் மதத்துக்கு செய்யணும், என் மதத்துக்கு செய்யணும். இல்ல இப்படி பார்த்து செய்யறது இருக்குல்ல, இது சரியா இருக்காது. பேசுகிற திறன் இருக்கு என் மக்களுக்கு, வேணுங்கிற போராடுறான், கேட்கிறான், நான் கொடுக்கிறேன். ஆனால் இறைவன் அப்படி இல்லை. இறைவன் மரத்துக்கு வேண்டியதை கொடுப்பான், புல்லுக்கு வேண்டியதை கொடுப்பான், பூச்சிக்கு வேண்டியதை கொடுப்பான், ஆட்டுக்கு வேண்டியதை கொடுப்பான், நாய் நரிக்கு வேண்டியதை கொடுப்பான், கொக்கு குருவி மான் மயிலுக்கு வேண்டியதை கொடுப்பான், எல்லாருக்கும் வேண்டியதை கொடுப்பான். அவனுக்கு பேர் என்ன? இறைவன். கேட்டாலும் கேட்கலைனாலும் அவன் கொடுப்பான். அதனாலதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். அப்படி நான் திமுக காரன், திமுக கட்சிக்கு செய்வேன். நான் அதிமுக காரன், அதிமுக கட்சிக்கு செய்வேன். தமிழன் அப்படி செய்ய மாட்டான். ஒட்டுமொத்த உயிருக்கும் செய்வான். ஏன்னா அவன் மாண்பப்படி. அதனால ஆக சிறந்த ஆட்சியை கொடுக்கணும். எப்படி ஆட்சி? பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், மது மத போதை, வேலையின்மை இல்லை, வேலை இல்லை என்பது இல்லாமல் வள கொள்ளை, இது எதுவும் இல்லாத புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று வந்த பிள்ளைகள் நாங்கள். எனக்கு ஒரு கனவு, எனக்கு ஒரு ட்ரீம், எங்களுக்கு ஒரு ஐடியாலஜி. எப்படிப்பட்டது? சிங்கப்பூர், மலேசியா, இன்னைக்கு ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியா. சிங்கப்பூர்ல இருந்து மலேசியால இருந்து எத்தனையோ என் பெற்றோர்கள் உடன் பிறந்தார்கள். இந்த பிள்ளைகளின் வெற்றிக்கு வேலை செய்ய வந்திருக்கிறீர்கள். அதை விட்டு ஏன் அங்கு சென்றீர்கள்? ஏன்? சிங்கப்பூரில் என்ன இருக்கு? வெறுங்கடல். எனக்கு என்ன இல்ல? கடலும் இருக்கிறது, மற்ற எல்லாம் இருக்கிறது, எல்லா வளங்களும் இருக்கிறது. அவனுக்கு நிலம் இல்லை, வளம் இல்லை, வாழை இல்லை, கரும்பு இல்லை, தென்னை இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, வெறுங்கடல். அவன் என் நாட்டு மக்களுக்கு வேலை கொடுக்குறான்.
அவன் உலகத்துல கல்வியில சிறந்த இடத்துல இருக்கான், 3வது இடத்துல இருக்கான். இத்தனி உண்டு, இந்த காரைக்குடி அளவு தான் இருக்கும், இந்த காரைக்குடி அளவு தான் இருக்கும். ஒரு சின்ன நாடு. எப்படி அவனால முடிஞ்சது? எப்படி முடிஞ்சது? ஏன்னா ஒரு கனவு நாயகன் வந்தான், தலைவனா. ஒரு புத்துலகத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு சிற்பி வந்தான், ஒரு புரட்சியாளன் வந்தான். அவன் பேர் லீ குவான் யூ என்று வந்தான். மக்கள்கிட்ட கேட்டான், only 10 years, only 10 years, நாட்டை கொடு, நாட்டை கொடு. 10 ஆண்டுகளை தலை சிறந்த நாடாக நான் மாற்றி படைக்கிறேன். இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்து என் நாட்டை உலகம் புகழ்கிற உயரத்தில் வைக்கிறேன். அவன் இறந்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு. இங்க சிவகங்கையிலிருந்து ஒரு சீமான் பேசிட்டுக்கான், லீ குவான் யூ அப்படி பண்ணான் அப்படின்னு. அவன் சொல்றான் பாரு, நீ பாரு, நீ பாரு, நீ பாரு. ஒரு 10 வருஷம் இல்ல, 5 வருஷம், 5 ஆண்டு உன் அண்ணன்ட்ட கொடு, உன் பிள்ளைகிட்ட கொடு. சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தன் சொல்லுவான், சீமான்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் வந்தான் அப்படின்னு. எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு ஒரு கனவு இருக்கு. கல்வியில் சிறந்த நாடு பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். 10 ஆண்டு கழித்து பின்லாந்துல ஒருத்தன் சொல்லணும், உலக தரத்தில் தமிழ்நாடு கல்வியில் முதலிடத்தில் இருக்குன்னு ஒருத்தன் சொல்லணும். அது என் கனவு. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்கணும்னு ஒரு கனவு இருக்கு. பசி இல்லாத நாடாக என் பைந்தமிழர் நாட்டை படைக்கணும்னு கனவு. அதுக்கு என்ன செய்வாய் சீமான்? வேளாண்மை நானே செய்வேன். வேளாண்மை செய்ய முள்ள வைக்கப்படுறான். படிக்காதவன் செய்யற தொழில் இல்லை, படித்தவனும் செய்யலாம். வேளாண்மை தொழில் அல்ல, நம் பண்பாடு, நம் வாழ்க்கை முறை, நம் கலாச்சாரம். வா 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 வா. விஞ்ஞானி விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவலாம், விஞ்ஞானிக்கு சாப்பாடு நம்ம விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை ஏவலாம், சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு நம்ம அப்பே சம்சாரி தான் அனுப்பணும். அதனால சாராயம் டாஸ்மாக் கடையில ஊத்தி கொடுக்கறத விட ஆடு மாடு வளர்த்தலும், நாட்டுக்கோழி வளர்த்தலும், வேளாண்மை செய்தலும், பட்டுப்பூச்சி வளர்த்தலும், தேனீக்கள் வளர்த்தலும் கேவலம் அல்ல, கேவலம் அல்ல. உனக்கு என்ன அவமானமா இருக்க? கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை. கம்பீரமா இரு, காரைக்குடியை விட்டு நீ வெளியில வராத, இங்கே உனக்கு வேலை தரேன். உடன் பிறந்தவன் தேவகோட்டை, இந்த சின்ன சின்ன ஒன்றியங்கள்ல 100 ஏக்கர் கிடைக்கணும். வரண்டா வான்னு மொத்த யூக்கலிப்டஸையும் தூக்குறேன், சீமக்கரங்களை எடுக்கிறேன். போர்க்கால நடவடிக்கை 2-3 மாசத்துல வெட்டி அழிக்கிறோம்டா. மாட்டு மரத்தை நடம்டா. 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கரை எடுக்கிறோம்டா. எடுத்து ஆடு மாடு, நாட்டுக்கோழி, எரும மாடு, பன்னி, கழுத வளர்ப்போம். உலகத்தில் விலை உயர்ந்த பால் கழுதப்பால் தான். 1 லிட்டர் பால் 7000. அது தெரியாத இந்த கழுதைய நம்மளை சாராயத்தை ஊற்றி சாகடிச்சுக்கிட்டு. தம்பி கழுதப்பால் மகத்தான மருத்துவ குணம் கொண்டது. கழுதப்பால்ல தயாரிக்கிற சீஸ், பாலாட கட்டி விலை உயர்ந்தது. கழுதப்பால்ல தான் ஆகச்சிறந்த அழகு பொருள்களை தயாரிக்கிறான். அண்ணன் படம் போட்டு காட்டியிருக்கேன், 30 சீமான் ஸ்பீச் அபவுட் டாங்கி. போட்டு பாரு, பயந்துருவேன். இப்ப எனக்கு பயம் என்னன்னா, கழுதையை எங்கிருந்து கொண்டு வர்றது? ஏன்னா நீ கொண்டு விட்டிய. இப்ப எனக்கு விவசாயத்தை அரசு பண்ணி ஆக்கிடலாம், ஆனா விதை எங்கிருந்து கொண்டு வருவது? எனக்கு மாடு ஆடுகளை வளர்த்துடலாம், மாட்டு காட்டுக்கு எங்க போவேன்? வெளியிலிருந்து கொண்டு வரணும். குஜராத்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, பிரேசில். என்னுடைய மாட்டின் விந்தணுல இவ்வளவு 100 கோடி 200 கோடின்னு வாங்கிட்டு போய் நாடங்களும் என் மாட்டை உருவாக்கிட்டான். இப்ப அவன்கிட்ட போய் கெஞ்சி, ஐயா கொஞ்சம் கப்பல்ல ஏத்தி விடியா சாமி, நாங்க உணர்ந்து உருவாக்கணும். தம்பி, என் உடன் பிறந்தானே, என்னை பெற்றவர்களை நாம ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கல, ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்? விதையை தொலைத்து விட்ட கூட்டம், மொழியை அழிய கொடுத்த கூட்டம். நாம் அழிச்சு கிழிச்சு வேற நாட்டை உருவாக்கணும். இவங்களை மொத்தமா மறக்கணும். எதை? இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த காங்கிரஸ், இந்த பிஜேபி, இப்படி இந்த கையால் அப்படி தள்ளிட்டு, தம்பி சூரி சொல்ற மாதிரி நான் இதை அழிவனை காட்டமா இருக்கு, அழிச்சு கழிச்சு முதல்ல இருந்து போடு, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன், முதல்ல இருந்து எழுதுன. அது மாதிரி இப்போ அண்ணன் என்ன பண்றேன்,
ஆலிச்சு கிழிச்சு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதால் புரட்சிங்கிறான் பகத்சிங். அந்த புரட்சியை இந்த நிலத்திலிருந்து தொடங்குறேன். நீ உன் மய ஒருத்தன் காரைக்குடியில் ஜெயிச்சு என்ன ஆகுது போகுதுன்னு நினைக்கிறியா? உள்ள அனுப்பு, என்ன ஆகுதுன்னு பாரு. அனுப்பு எல்லாம் இப்படி தாளோட வருவான். தாளோட உன் மகன் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் மனதோட போவேன். இந்த எங்க காரைக்குடியிலே சொந்த ஊர்ல உனக்கே என்ன பிரச்சனை தெரியல, எழுதி வச்சு படிப்பான். மக்களின் பிரச்சனையை தாளில் இருந்து பேசுகிறவன்ல தலைவன், தன் தலையில் இருந்து பேசணும். நான் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யறேங்கிறத எழுதி வச்சு படிக்கிறவன்ல தலைவன், தன் இதயத்திலிருந்து எடுத்து பேசுறவனவனோ அவன் தலைவன். தலைவன் என்பவன் குறிப்புகளோடு பேசுறவன் அல்ல, குறிக்கோளோடு பேசணும். உயர்ந்த குறிக்கோளோடு பேசணும். நீ இங்கே இரு, 4 நாளாலும் பேசிக்கிட்டு இருப்பேன், ஒரு எழுத்து பார்த்து படிக்க மாட்டேன். வாயில் இருந்து வார்த்தை எடுத்து பேசுறவன் அல்ல உன் உடன் பிறந்தவன், இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து எடுத்து பேசுகிறவன். ஏன் ஏன் உன்மேல் கொண்ட காதல். நான் ஏன் இலவசம் அறிவிக்கல? நான் யாருக்கு இந்த வேலையை செய்ய வந்தேன்? என்னை பெத்த தாய் தந்தை இருக்கு, என் உடன் பிறந்தவர்களுக்கு, என் ஆத்தாள் அப்பனை அண்ணன் தம்பியை ஏமாத்த நான் தயாரா இல்ல. எப்பவாவது நான் இலவசம் தாரேன், அதைத்தாரேன் இதைத்தாரேன்னு சொல்ல. நான் தாரேன், எதைத்தாரேன்? ஆக சிறந்த அறிவை தாரேன். ஒரு நாட்டின் வளத்திலேயே சிறந்த வளம் அறிவு வளம் தான், அதைத்தாரேன். ₹1 கட்டணம் இல்லாம பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூர் இது 3ஐயும் தாண்டிய தரத்திற்கு உனக்கு பிள்ளை, உனக்கு கல்வியை தாரேன். வந்தவுடனே உடன் பிறந்தவன் என்னை முதலமைச்சராக்கு, முதல் கையெழுத்து என்ன போடுவாயின்னு கேட்காத, அது முதலமைச்சர் கையெழுத்தான் நான் போடணும், இல்லைன்னா செல்லாது. போட்ட பிறகு அடுத்த கையெழுத்து. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. எனவே என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். சட்டம், அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலையில் முன்னுரிமை. சட்டம், அமைச்சர் மகனா பேரனா பேத்தியா, முதலமைச்சர் மகனா பேரனா பேத்தியா, IAS IPS அதிகாரிகள், அரசு அலுவல், எல்லா MP MLA யாருடைய பிள்ளையாக இருந்தாலும், பேரனாக இருந்தாலும், பேத்தியா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும். சட்டம். மீறி தனியார் பள்ளி கல்லூரியில் சேர்த்தால் வாங்குற சம்பளத்தில் பாதி நட்டம். சட்டம். 1 லட்சம் சம்பளமா 50,000 எடுத்துருவேன், அதுக்கு போடுவேன். இது தேச துரோக குற்றம். நீ அரசை அவமதிக்கிறாய், பொறுக்க முடியாது. 50 நட்டம். இது முடிஞ்சு. சிறந்த கல்வியை கொடுப்பேன், கல்விக்கேற்ற வேலை கொடுப்பேன், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்பேன். அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன். தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்வை கொடுப்பேன். இங்க வந்து நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. போறதுக்குள்ள போட்டு காட்டுறேன். 4-5 கூட்டம் இருக்குல்ல, பாரு எப்படி வேலையை கொடுப்பேன். எப்படின்னா, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுத்துருவேன். காரைக்குள்ளே கொடுத்துருவேன், வாழ்விடத்தில் கொடுத்துருவேன், இங்கே கொடுத்துருவேன். நீ எங்கேயும் சென்னைகள், நான் தான் 5 தலைநகரம் வைக்கிறேனே. நீ எதுக்கு சென்னை தூக்கி சென்னைக்கு பெட்டியை தூக்கிட்டு வராத. 5 தலைநகர், மதுரை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, 5 தலைநகர். ஏன் ஒரு வெள்ளத்தை இங்க வைக்கிறோம், எல்லா இரும்பும் ஒரு இடத்துல குவியும். 5 நொறுக்கி வைக்கிறோம், அங்கங்கே கிடைச்சிடும். உன் வாழ்விடத்திலேயே உனக்கு எல்லாம் கிடைக்கும். இது என்னோட கனவு இல்ல, நம்முடைய ஐயா அப்துல் கலாமுடைய கனவு. எப்படி? சிற்றூர்கள் காலியாகுது, நகரங்கள் பிதுங்கி வழியுது, கிராமங்கள் காலியாகுது. இந்த நாடு இந்த காங்கிரஸ், இந்த BJP, இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த முக்காலாம் என்ன முக்கா பண்ணுவான்னா, நகர்ப்புற வளர்ச்சியே கவனம் பண்ணுவான். அங்க மெட்ரோ ஓடுங்க, இங்க சைக்கிளே ஓடாது. விளங்குதா? இப்போ நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் பண்ணும்போது
கிராமங்கள் காலியாகும். ஏன்னா நகரத்துல நல்ல கல்வி, நல்ல படிப்பு, நல்ல மருத்துவம், வேலை வாய்ப்பு, பெரிய வணிக நிறுவனங்கள் எல்லாம் அங்கதான் இருக்கணும்னு கிராமங்களை காலி பண்ணி மக்கள் நகரத்துக்கு போறாங்க. நகரத்துக்கு போறதுனால என்ன? நகரத்தில் வாழுகிற மக்கள் பிதுங்கி வழியும். போக்குவரத்து நெரிசல், மின் கட்டண உயர்வு, இட நெருக்கடி, நீர் தேவை எல்லாமே அதிகரிச்சிடும், வீட்டு வாடகை எல்லாமே. அப்போ நகரத்துக்கு எல்லாரும் போயிடுறதுனால கிராமங்கள் காலியாகிறனால நகரத்தில் வாழ்கிற மக்களின் உயிர் தேவையா இருக்கிற உணவு தேவை எங்கிருந்து போகணும்னா கிராமத்திலிருந்து தான் போகணும். இங்கிருந்து அரிசி, பருப்பு, கீரை, காய்கறி, வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், முட்டை, பால் எல்லாம் எங்கிருந்து போகணும்? கிராமத்திலிருந்து. இது காலி ஆகிறதுனால அந்த தேவை அப்படியே இருக்கும். உணவு தேவை அவன் தவிர்க்க முடியாம பிற மாநிலத்தில் கையேந்துவான், வேற நாட்டில் கையேந்துவான். ஏந்திரானா இல்லையா? உனக்கு பால் எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து. அத்தியாவசிய பால் தேவை கையேந்திட்ட. கறி எங்கிருந்து வருது? அதுவும் ஆந்திராவிலும் தான். கறி எங்கிருந்து வருது? ஆந்திராவிலும் தான். ஓம் பொருளாதாரம் அவன்கிட்ட போயிரு. புரியுத? காரை ஏற்றுமதி செய்யற ஒரு நாடு வெங்காயம், பருப்பை இறக்குமதி செய்யுது, வேற நாட்டில் உணவுக்கு கையேந்தது. இது பேராபத்தான போக்கு, பேராபத்தான போக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சிற்றூர்களின் பொருளாதாரத்துக்கு கவனம் செலுத்தணும், முதன்மைத்துவம் கொடுக்கணும். நகரத்தில் என்ன கிடைக்குது? நல்ல கல்வி கிராமத்தில் கிடைக்கும். நகரத்தில் என்ன கிடைக்குது? நல்ல மருத்துவம் கிராமத்தில் கிடைக்கும். நகரத்தில் என்ன கிடைக்குது? வேலை வாய்ப்பு இந்த கிராமத்தில் கிடைக்கும். அப்ப என்ன பண்றேன்? கிராமத்தில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பு. நீ இங்கே இரு, அங்கே இருத்தின மக்களை வாழ்விடத்தை விட்டு நகர்த்த விடல. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் வளர்த்தெடுப்பதான் சரியான வளர்ச்சி. சொல்றது புரியுதா? புரியுதா? ஜிம்முக்கு அண்ணன் போயிட்டு காலில் இருந்து கழுத்து வர பயிற்சி எடுக்கணும். அதை விட்டு சோல்ற மட்டும் அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, இது மட்டும் இப்படி வீங்கிக்கிட்டே போகும். அது வளர்ச்சி இல்லை, கட்டி நோயாயிரும். அதை தான் இவன் செய்வான். ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. இப்போ உன் அண்ணன் ஸ்மார்ட் சிட்டி, வெரி வெரி ஸ்மார்ட் வில்லேஜ் எப்படி உருவாக்கணும்? கவலையே படாத, கவலையே படாத. மிகப்பெரிய பொருளாதாரம் நம்மகிட்ட இருக்கு. நீ இன்னைக்கு ராத்திரி எங்க கூட்டம்? திருப்பத்தூர்ல போட்டு காட்டுவேன். வந்து பாரு, இல்லைன்னா நேரலையில் பாரு, இல்லைன்னா அலைபேசியில் தட்டி பாரு, எங்கள் தேசம் நம்ம வலை தொலைக்காட்சியில பாரு. அண்ணன் எப்படி உனக்கு வேலை வாய்ப்பை தர எப்படி பெருக்கிறேன்னு பாரு. ஓ, இவ்வளவுலாம் வேலை செய்ய முடியுமா? எப்படி சீமா சிந்திக்கிறான். ஏன்? என் முன்னோர்களின் கனவு, மொத்த என் முன்னோர்களின் அறிவையும், மொத்த என் பரம்பரை வீரத்தையும் ஒத்த உருவமாக வச்சு நின்றவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவனுக்கு ஒரு ட்ரீம், அவனுக்கு ஒரு விஷன், அவனுக்கு ஒரு கனவு, அவனுக்கு ஒரு கனவு. 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு. என் தலைவன் எனக்கு கோடிகளை தரவில்லை, கொள்கையை காசு தரவில்லை, ஆக சிறந்த கனவை தந்தான். என் முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை அவன் சுமந்தான். அவன் தர கனவை அவன் பிள்ளைகள் எங்களுக்கு கையளித்தான். நான் சுமக்கிற கனவை என் தம்பி தங்கைகளுக்கு பகிர்ந்தளிக்கிறேன். எப்படி? கோடி கனவு கூடி நிறைவேற்ற ஓடிவா, ஒற்றை ஓட்டை விவசாய சின்னத்திற்கு தான் என்று கேட்டுவார். மாற்றம் என்பது மகத்தான ஒன்று, மகத்தான ஒன்று. ஆனால் மாறுவதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது. அதுவரை பொறுத்திருக்க முடியாத மக்கள் இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் வராமலே போகிறது என்கிறார்கள். புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியை விரும்பல, ஒழிக்க நினைக்கிற, ஆனா முடியாதுன்னு நினைக்கிற. சீமான் ஓட்டு போட்டு ஜெயிப்பாப்லையா? போடு, நான் தான் ஜெயிப்பேன். போடு, நான் தான் ஜெயிப்பேன். இந்த டிஎம்கேக்கார மாதிரி பேசாத. சீமானுக்கு போட்டா பீச்சு வந்துடும், சீமானுக்கு போட்டா பீச்சு வந்துடும். எடா பைத்தியக்காரா, என் வீட்டில் விளக்கு சுவிட்சை போட்டா என் வீட்டில் தான்டா லைட் எரியும். எனக்கு போட்டா நான் தான்டா வருவேன். எனக்கு போட்டா அப்படிதான் பிஜேபி வரும். இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டம் தெரியுது. கொடுமை, கொடுமை. இது ஒரு மொத்தமா மாற்றணும். மாற்றம் எங்க இருந்து வரணும்? என்னிலிருந்து, உன்னிலிருந்து, நம்மிலிருந்து. அதனால மாறுவோம், மாற்றுவோம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று உங்கள் மகன் முன்வைக்க காரணம் தான். எனக்கு நான் 3 தான் கட்டணம் இல்லாம தருவேன். ஒன்று கல்வி, மருத்துவம், குடிநீர். மற்றெல்லாம் காசு வாங்கிட்டு தாரேன், சிலிண்டர் தாரேன். காரைக்குள்ளே தேவைக்கோட்டையிலையோ
சருகணிலையோ தயாரிச்சு தாரேன், மாட்டு பண்ணையிலேருந்து மாட்டு சாணிலேருந்து தயாரிச்சு தாரேன், தடை இல்லாம தாரேன். ஆனா காசு வாங்கிக்கிடுவேன். ஏன்? உற்பத்திக்கு செலவாகுது, அங்க வேலை செய்யற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும். நான் கர்ண மகராசா பரம்பரையில் டோக்கன் கொடுக்கறதுக்கு, கடன் வாங்கி தர்றதுக்கு. இவன் இன்னொரு தடவை கொடுத்தீன்னு வச்சுக்க ஆட்சிய குறைஞ்சது 15 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி கடன் ஆக்கிடுவாங்க. உன் மகன் முதலமைச்சரானு வச்சுங்க, யார்கிட்ட கொடுத்தா கடன்? அவன்கிட்ட போய் வாங்கிக்க. ஏன்னா கடனை வாங்கி என் மக்களுக்கு செய்த ஒரு நன்மையும் இல்லை. அதனால நான் உனக்கு கடனை கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னால என்ன முடியுமா பாரு. தமிழ்நாடு அரசு திவாலாயிருச்சு. ஒரு மஞ்சள் நோட்டீஸை பெருசா அடிச்சு ஒட்டிட்டு போயிட்டே இருப்பேன். இனிமே நான் கடன் வாங்கினேன்னா, நான் கையெழுத்து போட்டேன்னா உனக்கு வட்டி கட்டுறேன். இல்லைன்னா வெரி சாரி அபவுட் சே திஸ், என்னை மன்னிச்சுக்க, நான் கட்ட முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்து. இவங்க கடன் வாங்கி ஒன்று செஞ்சாங்கன்னு சொல்லு, ஒன்று சொல்லு. இல்லை ஐயா மாங்குடிட்டு ஐயா 10 லட்சம் கோடி கடனா இருக்குதே, வாங்கி ஏதாவது அவ்வளவுதான். சரி பண்ணும். அதனாலதான் உங்க பிள்ளைகள் கத்தி கத்தி செத்து வாரும். எப்படி வரும்? கத்தி கத்தி செத்து வாரும். தொண்டை தண்ணி வரல. ஒருத்தர் நீ கற்பனை பண்ணு, 30 நாள் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தொடர்ந்து பேசி 2-2.5 மணி நேரம் தான் தூங்குறது. எப்ப படுக்கிறோம் எப்ப எந்திரிக்கல கத்திக்கிட்டே இருக்கேன். ஏன்? நான் உன்னை காதலிக்கிறேன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன், நேசிக்கிறேன். என்னால விட்டுட்டு போக முடியல, தூக்கம் வரமாட்டேங்குது. பரிதாபமா இருக்கு என் மக்களை பார்க்கும்போது. பாவமா இருக்கு. எவ்வளவு பெரிய மாண்புமிக்க வாழ்ந்த இனம், பெருமையோடு வாழ்ந்த என் இனம் இப்படி சிறுமைப்பட்டு நிற்குது. இன்னும் இவர்கள் எங்கே கொண்டு போய் என் மக்களை நிறுத்துவார்கள்? கட்டணம் கட்டி காசு கொடுத்து கல்வியை வாங்குகிற நிலைமையில், கட்டணம் கட்டி மருத்துவத்தை காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி குடிக்கிற நிலைமையில் எப்படி இருக்கு? கொடுமை. இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓ மகன், நீ தனிமரம் தோப்பாகுமா என்னை கேட்கிறான். கூட்டணி இல்லாம நிக்கிறனால தனிமரம் தோப்பாகாது. ஆனா தனித்தனி மரம் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகும். இப்ப நான் தனி மனிதன் இல்ல, தனி மரம் இல்ல, 36 லட்சம் பெருந்தோப்பு, தமிழ் தேசிய தோப்பு. புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் தனிச்சு நிக்கிறேன் மகன்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தனிச்சு நிக்கிறேன். பசி பஞ்சத்தை போக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தனிச்சு நிக்கிறேன். இலவசம் கொடுக்க கூடாது, என் மக்களை ஏமாற்றக்கூடாது. இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறேன், அதனால தனிச்சு நிற்கிறேன். என் மக்கள் எளிய மகன் எனக்கு இவ்வளவு வாக்க போட்டு வளர்க்கறதுக்கு காரணம் என்ன? என் புள்ள, என் சித்தப்பன், என் மாமன், என் அண்ணன், என் தம்பி என்னை சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசி அடமான வைக்க மாட்டான்னு நம்புறான். அதனால எனக்கு தொடர்ச்சியா ஓட்டு போடுறான். எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கிறதே 2000 கோடியில தான். ஃபேமிலிக்கு 1000 crores, பார்ட்டிக்கு 1000 crores பார்ட்டி ஃபண்டு. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தம்பி சென்ட்ரல்ல யாருக்கு சொல்றாரோ மினிஸ்டர். எப்படி ஒரு வாரமா இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். நானே கேட்டேன், ஒரு வாரமா காதிலேயே தேனை ஊத்திரியல, ஒரு சொட்ட வாயில வைங்களேன். மயக்கமா வரும்டா, உட்காந்து அப்படி எழுந்துடலாம், இத்தனை ஆயிரம் அவ்வளவு அப்படியா. இப்ப நமக்கு ஒன்று வரும் பாரு. நான் என்னை வளர்த்தவன். அரசியல் கட்சி என்பது மக்களை வைத்து பிழைக்கல்ல, மக்களுக்காக உழைக்க. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருப்பது பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக, பணத்திற்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக. சாதிக்கு நிற்பான் சாதி கட்சிக்காரன், மதத்திற்கு நிற்பான் மத கட்சிக்காரன், எல்லாருக்குமாக எவன் நிற்பான்? உன் மகன் சீமான் தான் நிற்பான். மொழி, இனம், நாடு, மக்கள். காங்கிரஸ் கட்சிக்கு நிற்கும், இல்ல கூட்டணி வச்சு அவனுக்கு நிற்கும், திமுக அவங்க கட்சிக்கு நிற்கும், அதிமுக அவங்க நிற்கும். எல்லாருக்குமா சேர்ந்து எவன் நிற்பான்? ஓம் பிள்ளை சீமான் தான் நிற்பான். ஏன் நிற்கிறான்? அவன் தமிழ் பிள்ளை, தமிழ் தாயின் பிள்ளை, ஒப்பற்ற தலைவன் பிரபாகரனின் பிள்ளை. அதனால அவன் நிற்பான். அதனால
என் அன்பு சொந்தங்கள், இங்கதான் இருப்பேன். முன்னால் தினம் பேசுவேன். நீ வர முடியலன்னு தட்டி தட்டி பாரு. சீமான் ஸ்பீச் அட் காரைக்குடி லேட்டஸ்ட் போடு. கத்திக்கிட்டு இருப்பேன் ஒரு இடத்துல. கேளு. யாருக்காக? உனக்கு தான், உனக்காக தான். கேளு, யோசி. எல்லா தலைவர்களும் வச்சதை பாரு. எல்லா தலைவர்களும் என்ன பேசுறாங்கன்னு கேளு. யார் அன்போடும் அக்கறையோடும் பேசுறான்னு பாரு. யாரு வந்தா நல்லா இருக்கும்னு யோசி. தேடு. எல்லாத்தையும் தேடுறீல, தேடித்தாடி தானே எல்லாம் வாங்குற. 5 ஆண்டு கால உன் ஆட்சியை, உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற நல்ல தலைவனை தேடு. அதுல போடு ஓட்ட. இல்லை எங்க அண்ணன் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சா விவசாய சின்னத்துக்கு போடு. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை எடுத்துக்க. உறுதி எடுத்துக்க. புரியுதா? சாப்பிட்டு தானே விட்டு போட போவ. சாப்பிட்டு தானே போவ. சாப்பிடும்போது சாப்பாடு இப்படி சாப்பிட்றது இல்லைல்ல, குனிஞ்சு சாப்பிட்ற. ஏன்? உணவளித்த விவசாயிக்கு நன்றி செலுத்துற. ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்ற. நன்றிங்கிற எண்ணத்தோடு போ. வாக்கு பெட்டியில் இருப்பாரு, உன் விவசாயி சின்னமா இருப்பான். அதுல போய் நன்றின்னு தோடு. அவனும் வாழுவான், உன்னை வாழ வைப்பான். ஓட்டு போட போகும்போது என் தம்பி தங்கச்சி, என் ஆத்தா பெரிய பெஞ்சு தப்பேன், பிள்ளைகளை பேரம்பேத்தி முகத்தை பார்த்துட்டு போ. ஓட்டு போடும்போது எந்த சின்னத்துக்கு போட்டா நாடு மக்களும் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு யோசிச்சு பார்த்து போடு. போடு போடு. ஒற்றை வரல. இதுல 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 உன் மகன் போட்டிட்டு வெல்லல. போட்டிட்ட உடனே உலகம் பூரா உச்சரிக்கிற ஒரே தொகுதி பேரு காரைக்குடி. காரைக்குடி காரைக்குடி காரைக்குடி. ஒரே ஒருத்தனுடைய வெற்றியை உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்கள் ஒரே ஒரு மகனுடைய வெற்றியை எதிர்பார்த்தனா இந்த மகனை அவ்வளவு நேசிக்குது. ஏன்? என்னுடைய காதல் அவ்வளவு பெருசு. இந்த நாட்டில் இருக்கிற எந்த தலைவனையாவது என்னோட வெளிநாட்டுக்கு அனுப்பு. நான் சாதாரண மகன் தான். எவனுக்கு செல்வாக்கு இருக்குன்னு பாரு. 14 ஆண்டுகளா எனக்கு பாஸ்போர்ட் இல்லை. முடக்கின பெருந்தகை யார் தெரியுமா? நம்ம மண்ணின் மகத்தான தலைவர் மகன் தான். 2 முறை என்னை கனடாலையும் அமெரிக்காலையும் கைது பண்ணி பெரங்கையில விளங்க போட்டு டிபோர்ட் பண்ணி என்னை திருப்பி அனுப்பி வச்ச பெருமகன் நம்ம ஐயா தான். ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது, உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அவன் கேட்குறான், உன் நாட்டில் இருந்துட்டு ஏன்டா உன் நாட்டை ஏற்று பேசுறேன்? என் நாடு என்னை சாகடிக்குதுங்க, நான் கத்துறேன். அது தராவில் இந்தியாவில் உன்னை எப்படா உயிரோட வச்சிருக்கான்னு கேட்குறேன். சத்தியமா கேட்டாப்ல அமெரிக்காவில். ஏன்னா இங்கிருந்து 10 நிமிஷம் ஒருத்தர் பேசிட்டு வருவாரு, அவன் என்னோட பேசுவான். அப்போ நீ ஒன்று செய், போகாத, உன் நாட்டுக்கு போகாத, இங்கே இரு, நான் உனக்கு குடியுரிமை வாங்கி தரேன். நான் சிரிச்சேன், இங்கே எனக்கு என்ன வேலை இருக்கு, அனுப்பது ஆயிடுச்சு, என்னை அனுப்பிடு. அப்போ இன் ஃபியூச்சர் நீ ஸ்ரீலங்காவோட ஃபைட் பண்ணுவியாடா அப்படின்னா, ஸ்ரீலங்காவோட நான் சண்டை போடுறதுக்கும் நீ இப்போ என்னை கைது பண்ணி திருப்பி எடுக்க ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சரி, உன்னுடைய கொள்கை என்ன? என் கொள்கையை சொல்ற, நீ கட்சியில் சேர்ந்துக்கிறியான்னு சிரித்துட்டாப்ல. யாரா ஐயோ இவன் ரொம்ப பேசுறாங்க. அனுப்பிவிட்டானா ஏர்போர்ட்ல என் கை விலங்கு தெரியக்கூடாதுன்னு துணியை போட்டு என்னை இது கட்டி பிடிச்சிட்டு ஒரு நண்பன் போல பேசிட்டு வந்தான். பேசிட்டு வந்து கை விலங்கத்து ஃப்ளைட்டில் ஏற்றும் போது என்னை கட்டி பிடிச்சி ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னா. அதனால அதுவா நடக்கும். காங்கிரஸை ஒழிக்கிற வேலையை நம்ம யாரும் பார்க்க வேண்டியதில்லை. அருமை சகோதரர் ராகுல் காந்தியை பார்த்து பாப்பட, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா நம்ம வென்றே ஆகணும். வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் எழுந்தாகணும். எப்படி? வெட்டி விட்ட வேரில் இருந்து மொத்தமாக துளிக்கும்ல, அப்படி வீழ்த்தப்பட்ட ஒரு தேசிய இனம் மொத்தமாக எழணும். இதை விட்டா வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் இல்லை, மகத்தான மாறுதலுக்கான தேர்தல். உன் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை செய்ய முடியும். சாதாரண மகன் சீமான் யாரோடும் கூட்டணி வைக்கல, பழகச்சி கூட்டணி, ஓட்டுக்கு காசு கொடுக்கல, இலவச அறிவிக்கல, நின்றான் வென்றான். எப்படின்னு வரும்? உலகம் திரும்பி பார்க்கும். அதிமுக வெல்வது, காங்கிரஸ் வெல்வது செய்தி.
செய்தி, உன் மகன் சீமான் காரைக்குடியில் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் மகத்தான சாதனை. ஒரு எளிய மகன் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இளையாங்குடி கல்லூரியில் படிக்கும்போது கபடி விளையாண்டு போன மகன், திருப்பத்தூர்ல வந்து படம் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரியில கபடி விளையாண்டு போன மகன், இந்த மண்ணில் மகத்தான மாறுதலுக்கு பெரும் பெரும் கனவோடு உலக பல்வேறு இனங்களின் புரட்சி, உலக பெரும் இனங்களின் வரலாறு எல்லாவற்றையும் வாசித்து நேச்சு சுவாசித்து நிற்கிற மகன், மகத்தான மாறுதலை உண்டு பண்ண வேண்டும் என்று அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, உயிரினுமிலே உடன் பிறந்தார்களே, உலகெங்கும் புரட்சியை செய்தவன், மாறுதலை செய்தவன் மன்னன் அல்ல, மந்திரி அல்ல, ஜமீன் திவான் அல்ல, செல்வந்தன் அல்ல, சாதாரண மக்கள் தான். சாதாரண மக்கள் தான். மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸ், ஆபிரகாம் லிங்கன், நெல்சன் மண்டேலா, புரட்சியாளர் அம்பேத்கர், நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை, நம்முடைய தலைவன் பிரபாகரன், உன்னுடைய மகன் சீமான் இந்த நிலத்தில் செய்வது கட்சி அரசியல் அல்ல, புரட்சிகர அரசியல் மாறுதல். ஓட்டு காசு கொடுக்காம, இலவசம் இல்லாம, கூட்டணி இல்லாம, தனிச்சு நின்று யாரையாவது ஒருவரை நம்மளை தாண்டி வாக்கப்பெற சொல்லு பார்ப்போம். அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி, வணக்கம். விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான், கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான், மிச்ச வீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான், சாதி மோகம் விட்டு ஒழிய கத்தி கத்தி செத்து வாரான், பத்தி எறியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண மீட்டு வாரான், அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். ஊத்தி கொடுத்து கெடுத்த ஒன்ன சாத்தி எடுக்க வீரன் வாரான், வேர்த்து வழியும் ஓனா எல்லாம் பார்த்து நடுங்கி வாயமில்ல, துரோகம் செஞ்ச கழகம் எல்லாம் சேர்த்து வச்சு செய்ய போறான், பாட்டன் பூட்டன் மாறி இல்ல இறக்கம் எல்லாம் காட்ட மாட்டான், அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான், பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான், பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான். பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான், கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான், மிச்ச வீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான், சாதி மோகம் விட்டு ஒழிய கத்தி கத்தி செத்து வாரான், பத்தி எறியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண மீட்டு வாரான், அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான்.
கெடுத்த ஒன்ன சாத்தி எடுக்க வீரன் வாரான். வேர்த்து வடியும் ஓனா எல்லாம் பார்த்து நடுங்கி வாயமில்ல. துரோகம் செஞ்ச கழகம் எல்லாம் சேர்த்து வச்சு செய்ய போறான். பாட்டன் பூட்டன் மாறி இல்ல இறக்கம் எல்லாம் காட்ட மாட்டான். அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான். அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். அவன பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான். அடங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான்.